ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த ஒன்று பார்க்க போகிறோம்னா ரிவெஞ்சர்ஸ் எபிசோட் 9 அதை பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் பார்க்க போன போன எபிசோடு போய் பார்க்கலாம் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ இந்த எபிசோட் தலைவர் புரியும். அதே மாதிரி இந்த எபிசோட நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. அதுக்கு நான் கண்டிப்பாக நான் ஒரு கேரண்டி கொடுக்குறேன். இவ்வளோ நாள் ஏன்டா வீடியோ போடலான்னு கேட்டால் இந்த பொங்கல் லீவில் எப்படியா வீடியோ போட்டலான்னு பார்த்தா ஆனால் என்னால் முடியல. எனக்கு ஹெவி ஃபீவர். அதனால தான் இந்த வீடியோஸ்லாம் என்னால் அப்லோட் பண்ண முடியல. இப்போ தான் ஓரளவுக்கு இந்த ஃபீவர்ஸ்லாம் கம்மியாக இருக்குன்னு சொன்னனால தான் நான் இப்போ இந்த 9th எபிசோடே அப்லோட் பண்ணுறேன். அதனால் நம்ம சேனலில் மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பழசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணால் மட்டும் போதும். சரியா? வளரும் பேசாமல் இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கோஜன் வித் தமிழ். நான் கொஞ்சம் கைஸ் ஃபர்ஸ்ட்ல என்ன காட்டுறாங்கன்னா ஒரு சிவப்பு முடிக்காரனை காட்டுறாங்க. அவன் ரொம்ப ஒல்லியாகவும் அவன் இந்த இடத்துக்கு வந்துட்டு நீ யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். ஹீரோ கேட்டவுடனே இவனை சொல்லுவான், நான் வந்து இவனை தூக்கிட்டு போகிறக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அதெல்லாம் உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இங்கே பேசிகிட்டு இருப்பான். டக்குன்னு பார்த்து நம்ம சோஜி என்ட்ரி அவனை அட்டாக் பண்ணுறதுக்காக இது பண்ணிகிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அந்த நேரத்தில் அந்த லாங் முடிக்காரனை தூக்கிட்டு ஓடி போயிடுவான். ஓடி போயிட்டு வரும்போது இவங்க பார்த்து சொல்லுவாங்க, இப்போ கிளியரான ஷாட் இல்லை, அதனால் நமக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியாது அப்படி சொல்லும்போது, நம்ம டீல் என்ன பண்ணமோ அந்த டீலை மட்டும் பண்ணுவோம் அப்படி சொல்லும்போது, இப்போ இதை என்னால் ட்ரையும் பண்ணி பார்க்க முடியாது அப்படி சொல்லும்போது, சரி நம்மளுக்கு இன்றைக்கான வேலையை நம்ம முடிச்சிட்டோம், அதனால் நம்ம இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளார் கன் எடுத்து அவனை சிக்னல் கட்டவுடனே இங்கேருந்து கிளம்பிடுவான். அவனும் இந்த ஃப்ளார் கன் அவனை பார்த்தோடனே சோஜிக்கிட்டு இருந்து அப்படியே டேக்கை கொடுத்துட்டு இவன் இங்கேருந்து கிளம்பிடுவான். கிளம்பினோடனே நம்ம சோஜியும் பார்ப்பான், இவனை எப்படியா பிடிக்கணும்னு சொல்லிட்டு சோஜியும் பிளான் போடுவான். பார்த்தா முடியாது, ஏன்னா நான் வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். அப்போ இவனு சொல்லுவான், நீ கொல்ல வேண்டியதானே, எதுக்கு நீ கொல்லாமல் விட்ட, ஒரு பிட்காயின் கூட நீ பார்க்கல அப்படி சொல்லும்போது, ஆமாம் நம்ம 2 பேருமே ஒரே மாதிரி தான் அப்படி சொல்லுவான், ஏன்னா நம்மளும் ஒரு ஆர்டர் கீழே தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி சொல்லும்போது, அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், நான் எந்த மாஸ்டரும் எந்த ஆர்டர் கீழேயும் நான் வேலை பார்க்கல, நான் தனியாக தான் வேலை பார்க்குறேன். நான் ஒரு காலத்தில் இன்னசென்ஸ் எல்லா பீப்புளையும் கொண்டுகிட்டு இருந்தேன், கூட என் ஃபாதரை நினச்ச ஒருத்தரையும் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக கண்டு திறப்பான். பார்த்தா இவனுக்கு புல்லட் அதிகமாக ஆழமாக இருக்கிறனால க்ளீனிங் கூட்டு போகலான்னு சொல்லிடுவாங்க. அப்போ இவனுக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓடிட்டு இருக்கும். பார்த்தா இவன் ஒரு இடத்துக்கு வரும்போது அங்கே பார்த்தா அந்த போதைகள்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ இங்கே பார்த்தா இவனும் ஒருத்தன் வந்து மாஸ்டர் உங்கள் தங்கச்சி அப்படி சொல்லும்போது, அங்கே பார்த்தா அவன் தங்கச்சி அந்த போதைக்கு அடிமையாக இருப்பான். இதை பார்த்துக்கிட்டே அவன் அப்படியே மயக்கத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை முழிப்பான். அப்படியே லைட்டாக கண்ணை முழிப்பா, நான் கண்டிப்பாக அந்த போதைப் பொருளை தடுப்பேன் அப்படி சொல்லிட்டு கண்ணை முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் சொல்லுவாங்க, டீ சில்க்ஸ் எல்லாமே இங்கேருந்து இங்கிலீஷ் நடத்துலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதில் மெயினாக நம்ம செல் பண்ணுறது இந்தியா கிட்ட தான். இந்தியாஸ்லேருந்து அந்த விதமான கொக்கைன்ஸ் அந்த பொருளெல்லாம் இங்கே வந்துக்கிட்டு இருக்கு, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்லும்போது இங்கே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, இதில் நம்மளுக்கு இதில் ஒரு பெரிய கனெக்டிங் இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிச்சி அழிக்கணும், அதனால் இந்த சைனா டவுன்லேயே இது நான் ரொம்ப பெரிய இதாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி சொல்லும்போது இவங்களும் சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லலாம், இப்போ நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த நீ கூட ஒரு ரிவெஞ்சர் தான், எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது சொல்லும்போது, நாங்கள் இந்த இம்பீரியல் கீழே ஒரு சகஜமான வாழ்க்கையை எல்லோரும் முன்னாடி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நாங்களும் இந்த போதைப் பொருளை தான் அழிக்கிறதுக்காக தேடிகிட்டு இருக்கோம், நீனும் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அதை அழிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும், ஏன்னா எங்கள் கூட சேர்ந்துக்க அப்படி சொல்லும்போது நம்ம வெள்ள முடிக்காரன் வந்துட்டு அதுக்கு நேரம் இல்லை, அந்த டீல் எப்பவும் முடிஞ்சு போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மருந்து கொடுப்பான். அந்த மருந்தை கொடுத்துட்டே சொல்லுவான், நீ இப்போ எல்லா உண்மையும் சொல்லலாம் அப்படி சொல்லும்போது தான், ஆமாம் இந்த போதைப் பொருளை நிறைய பேர் ஸ்மக்லிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, சைனா டவுன், கல்கத்தாக்கா, சிங்கப்பூர் எல்லா இடத்துலேருந்தும் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை தான் நான் கண்டுபிடிச்சேன், அதனால் அதை தடுக்கணும்னு நான் முயற்சி பண்ணேன் அப்படி சொல்லும்போது தான் சொல்லிகிட்டு இருப்பான். ஓ சரி சரி அப்படின்னு சொல்லும்போது இங்கே பார்த்தா அந்த எல்லாருமே அந்த இம்பீரியல் கமிஷனர் ஃபுல்லாகவே இதே வேலை தான் போயிட்டுருக்கு, அதனால நான் எதை தடுக்க ஆரம்பிச்சனோ அப்போவுமே அவங்க எனக்கு எதிரியாக மாட்டாங்க சொல்லும்போது இவன் மயக்கம் போட்டுட்டு இருப்பான். நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படி சொல்லும்போது இங்கே பார்த்தா நம்ம சோஜி நினச்சிட்டு இருப்பான், நம்ம வேலையை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், நம்ம இதுக்கு இதை பற்றிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கணும், நம்ம தேவையில்லாமல் இதுக்குள்ளே நம்ம போக வேண்டிய வேலையே இல்லையே, ஏன்னா நம்ம காசு கொடுக்குறாங்க நம்ம கொலை பண்ணுறோம் அவ்வளோதான் அப்படி சொல்லும்போது, அது காசுக்காக மட்டும் இல்லை சோஜி, நம்ம சில விஷயங்களை பண்ணி தான் ஆகணும் அப்படி சொல்லும்போது, காசே இல்லாமல் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லும்போது இவனுக்கு ஒன்றும் புரியாது, நம்ம ரிவெஞ்ச் வேலை தானே பார்க்குறோம், அது ஒரு பிஸ்னஸ் தானே, எதுக்கு இப்படிலாம் சொல்லும்போது இங்கே பார்த்தா டாக்டர் சொல்லுவார், இப்போ அவனுக்கு உடம்பு கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் நம்ம கேட்குற அந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம கரெக்டாக இருக்குமான்னு தெரில, நம்ம சேப்பல் வேறு நம்மளை ரிவெஞ்சருக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு அவனை கொல்லுன்னு சொல்லிட்டு, அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி கேட்கும்போது தான் அதுக்கு நம்ம வெள்ள முடிக்கார சொல்லுவோம், அதெல்லாம் நம்ம பற்றி கவலைப்பட தேவையில்லை, ஃபஸ்ட்டு இந்த போதைப் பொருளை அழிக்கணும், ஏன்னா நம்மளோட ஃபேக்டே நம்ம அவனை ப்ரொடக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், அதுக்கு அவனுக்கு வாக்கு கொடுத்தனால அவன் உண்மையை சொன்னான், அதனால் அவ்வளோதான் அப்படி சொல்லும்போது இங்கே பார்த்தா நம்ம அந்த லாங் முடி வச்சுருக்க சொல்லுவான், என்னை எப்படியாவது என் சைனா டவுனுக்குள்ளே கூப்பிட்டு போயிரு, ஏன்னா எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல,
அதனால் அந்த கமிஷன் போயிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்து அவங்கள தடுக்கணும் இப்போ முடிஞ்ச அளவுக்கு அப்படி சொல்லும்போது, நீ ஒன்றும் முடியாது, நீ நகர்ந்தாலே உனக்கு இதாயிரும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இது என் டியூட்டி, நான் கண்டிப்பாக அதை பண்ணி தான் ஆகணும், ஒரு வாரியராக நான் இதை பண்ணலைன்னா நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன், உன்னை எப்படியாவது நான் கூப்பிட்டு போக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பார்த்தா அவங்க அடியாளுக்கு 3 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. மாஸ்டருக்கு என்னதான் ஆச்சு, அவர் செத்தா போயிட்டாரு, அவர் கண்டிப்பாக செத்து போயிருப்பாருன்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கா உயிரோடு தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லும்போது, அந்த இடத்துக்கு வந்துட்டு யார் தப்பாக நினச்சிக்கலன்னா உள்ளே வரலாமாப்பா அப்படி சொல்லிட்டு ட்ரேட் யூனியன்லேருந்து அமுச்சு விட்டாங்க. அப்படி சொல்லும்போது, உன் பேர் என்ன அப்படி கேட்கும்போது, எதுக்காக இங்கே வந்திருக்கான்னு சொல்லும்போது பார்த்தா அவன் உடம்புல ரத்த கதையாக இருக்கும், ஏன்னா எல்லாரும் கொண்டு வந்துடுவான், நான் கொஞ்சம் ரிவெஞ்சுக்காக இங்கே வந்திருக்கேன்னு சொல்லும்போது, என்ன நான்சென்ஸ் தரமாக பேசிக்கிட்டு இருக்கா அப்படி சொல்லும்போது, இவனை டேபிள் விட்டு போட்டதில் பார்ப்பாங்க. ஆனால் முடியாது, இவன் அவன் எவ்வளோ ஸ்பீடாக இருப்பானோ, ஒரு சாமரை எவ்வளோ ஸ்பீடாக இருப்பான், டக்குன்னு அவங்கள வெட்டி முடிச்சுட்டு அந்த வயசானவனே போட்டு தள்ளிடுவான். போட்டு தள்ளிட்டு கடைசியாக அவனை அந்த குண்டை தான் இருப்பான், அந்த குண்டனையும் கதையை முடிச்சு விட்ருவாங்க. அப்போ இங்கே பார்த்தா இவன் கைத்தங்கலாம் இங்கே கூட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது, இவன் இந்த ரிவெஞ்சுக்காக தான் நீங்கள் வந்தீங்க, கண்டிப்பாக நம்ம அதை பண்ணி தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு அந்த ட்ரக்ஸை கண்டிப்பாக நம்ம தடுக்கிறோம் அப்படி சொல்லிட்டு இங்கே பேசிக்கிட்டே வருவாங்க. அப்போ அங்கே பார்த்தா சரி வாங்க நான் இது எல்லாமே ஒரு பொண்ணுக்காக தான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு இவனு நம்ம ஹீரோவும் அவன் பங்கில் இருக்கிற எல்லா நியாயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருப்பான். இது கொஞ்சம் சென்டிமெண்டலாக இருக்குது அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான். இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை வா அப்படி சொல்லிட்டு இங்கே பார்த்தா அவன் கிளியரான ஒரு ஷாட் வச்சுட்டு இங்கே இந்த ஸ்னைப்பர் நின்றுக்கிட்டு இருப்பான். யாருக்கு இந்த ஷாட் வைக்கிறான்னு பார்த்தா இங்கே இந்த ஷிப்பில் அந்த ட்ரம்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ட்ரம்முக்குள்ளே பார்த்தா ஆயில் இருக்கும். என்ன இங்கே ஆயில் இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது பின்னாடியே வந்து அந்த குண்டு விழுந்த வேகத்தில் அப்படி வெடிச்சோடனே என்ன ஆச்சாங்க, என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம லாங் முடிக்கார வச்சுருக்கேன் கேட்பான். கேட்டோடனே நான் என்னென்னு பார்த்து வரேன், நீ கொஞ்சம் இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கேருந்து பார்ப்பான். அங்கே போய் பார்த்தா என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியாது. அங்கே செம டேமேஜ் ஆகிருக்கும். அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ இங்கே ஒருத்தி வந்துட்டு உன்னை கொல்ல போகிறேன், உன்னை கொன்று நான் இங்கேயே ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். சரி வந்து பாரு, என்னை கொண்டு பாரு தான் சொல்லுவான். ஆனால் அவனுக்கு இன்னுமே ஸ்ட்ரென்த் இருக்கும். ஒரு தட்டி தூக்கி போட்டுருவான். ஆனால் அதுலேயே அவனுக்கு செம டேமேஜ் ஆயிரும். டக்குன்னு பார்த்தா ஹீரோ நடுவில் வந்துட்டு இங்கேருந்து ஓடுறே ஒன்று 2 துண்டாக கட் பண்ணி போட்டா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ஹீரோ பார்த்து பயந்து அந்த இடத்துலேருந்து ஓடி போயிடுவான். ஓடி போனவொடனே ஹீரோ எதுக்காக இவனை கொல்ல இப்படி ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருப்பான். பார்த்தா இவனுக்கு ரொம்ப டேமேஜ் ஆயிடும். இவனுக்கு சாவ போகிறேன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் சொல்லுவான், என்னை மன்னிச்சிரு, அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, இது எல்லாமே என்னோட ஃபால்ட்டு தான், அதனால் இது எல்லாமே என்னோட தப்பு தான், அதனால் நீ மன்னிச்சிரு அப்படி சொல்லிட்டு, இல்லை நீ ஒன்றும் சாக மாட்டே அப்படி சொல்லும்போது அவன் அந்த காயின் அப்படியே வச்சுட்டு வாயில் வச்சுட்டு அப்படியே அவன் செத்து போயிடுவான். அந்த இடத்துல அவன் செத்து போனோடனே ஹீரோக்கு கொஞ்சம் சோகமாக தான் இருக்கும். அப்போ இங்கே பார்த்தா நீ மன்னிச்சிருங்க நான் கொடுத்த வேலையை செய்ய முடியல, அந்த இடத்துல நான் பண்ணுறவங்க சொல்லும்போது, உனக்கு கில்லு ஆக போகிற ஒருத்தனை கூட கொல்ல முடியல, நீ எவ்வளோ பெரிய இதாக இருப்ப, உன் மண்டை அப்படி நசிக்கிறலாம் போல இருக்குது அப்படி சொல்லும்போது, இங்கே பார்த்தா இவனை நம்ம ஹீரோ பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சாப்பிள் சொல்லுவார், பீப்புள்கிட்ட இருந்தால் அவர் ஒன்றுமே எதிர்பார்க்கல, அதை நீங்கள் செஞ்சு கொடுக்குற வேலையை கரெக்டாக செஞ்சு முடித்தாலே போதும் அப்படி சொல்லும்போது, ஆமாம் இதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன், நான் கண்டிப்பாக இதை செய்வேன், அதனால் இந்த வேலையை நான் இது பண்ண மாட்டேன் அப்படி சொல்லும்போது, சரி இந்த நாகசாயை கடவுள் பிளெஸ் பண்ணட்டும் அப்படி சொல்லும்போது, இல்லை நீ மன்னிச்சிருங்க, என் அடியாள் தான் அப்படி தப்பான ஒரு வேலை செஞ்சுட்டா, அவள் கொல்ல முடியாதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படி சொல்லும்போது, ஆமாம் நீங்கள் பண்ணுற எல்லா தப்புக்குமே எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான் ஏற்றுக்கணும், அதனால் யாரையும் நான் ப்ளேம் பண்ண விரும்பலை, அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையுமே கரெக்டாக செய்யுங்க, ஏன்னா இந்த காசு வந்து நிறைய விஷயமான அட்டெம்ப்ட் பண்ணோம், அதனால் இந்த நாகசாகியே நம்ம போதையில் டான்ஸ் ஆட வைக்கிறோம் அப்படி சொல்லும்போது, சவுண்ட் லைக் ஃபன்ஸ் அப்படி சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த எபிசோட எண்ட் பண்ணிடுவாங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல எபிசோட் வந்துக்கிறேன். அது வரைக்கும் பொறுத்திருந்து இந்த எபிசோடை பார்த்து இல்லை இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா எபிசோடும் பார்த்து அதுக்கான சப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். பார்க்குறவங்க எல்லோரும் ஒரு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் அப்புறம் கமெண்ட் பண்ணிடுங்க. மோட்டிவேஷனான கமெண்ட் பண்ணும்போது தான் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஏன்னா எனக்கு ஃபீவர் போயிட்டு, ஆனால் சளி இன்னுமே இருக்குது, அதனால தான் வாய்ஸ் கூட சேஞ்ச் ஆகிருக்கலாம், பார்த்து பண்ணி விடுங்க சரியா. முடிஞ்ச அளவுக்கு லைக் அண்ட் ஷேர் மட்டும் பண்ணால் போதும் சரியா. நம்ம சேனலில் 1-2K போகணும், அதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், இன்னுமே முயற்சி பண்ணிகிட்டு தான் இருப்பேன். அதனால் உங்களோட சப்போர்ட் மட்டும் கொடுத்தா போதும். உங்களோட விடைபெறுவது உங்கள் கோஜனமி தமிழ். பாய் கைஸ்.